ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி முதல் முறையாக அதாவது நாம் நாம் தமிழர் கட்சியை பற்றி பெரிதாக நம் சேனலில் இதுவரை பேசியதில்லை. ஆனால் இந்த முறை இப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி உடைந்து சிதறப்போகிறதா, அடுத்து அதோட ஃப்யூச்சர் என்ன, இப்போ நடக்கக்கூடிய சலசலப்புகள், ஆடியோ விவகாரங்கள், வீடியோ விவகாரங்கள்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எதனால் இந்த நாம் தமிழர் கட்சியிலையும் பாஜகலையும் மட்டும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதுக்கான காரணம் என்ன, காளியம்மாளோட நிலை என்ன, காளியம்மாள் யார் அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அந்த கட்சியில் முக்கியமாக பிரபலமாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் என்கிற ஒருவர் இருக்கார். அவர் ஒரு யூடியூப் சேனல், அதாவது கட்சி சார்பில் வைத்திருக்கிறார். கட்சி சார்பில் வைத்திருந்தால் அவர் சொந்தமாக வச்சுருக்காரு அப்படின்னா கூட அவர் கட்சி சார்பு அதே மாதிரி என்டிகே எதிர்ப்பு அதாவது என்டிகேயில் இருந்து கொண்டு என்டிகேவை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பது தான் அவருடைய நிலைப்பாடாக பார்க்கப்படுது. அவர் 2 முறை சிறையும் சென்றிருக்கிறார், 1 முறை 2 முறை சிறை சென்றிருக்கிறார். இப்படி அவர் அந்த கட்சியில் பிரபலமாக இருக்கார். அதுபோக மாவட்டத்தில் பலரும் இருக்கிறார்கள். அந்த கட்சி 7% வாக்குகளை 7%, 9% வாக்குகளை பெற்றிருப்பதாக அந்த கட்சி தற்போது எம்பி எலெக்ஷனில் பெற்றிருப்பதாக பெருமை கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தொடர்ந்து நீடிக்குமா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த காளியம்மாள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. அதாவது பெண்கள் சமீப காலங்களில் நாம் ஆதரவு முகாமோ எதிர்ப்பு முகாமோ, நல்லவரோ கெட்டவரோ, நல்ல கட்சியோ கெட்ட கட்சியோ, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அதெல்லாம் வேறு விஷயம். அதாவது பெண்களில் சிறப்பாக தமிழ் உணர்வோடு தமிழர்கள் குறித்தும் ஈழத்தமிழ் விவகாரம் குறித்தும் பேசக்கூடிய பெண் என்பவர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையுமே பெரிதாக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி காளியம்மாள் கணீர் பேச்சு அவர் பிரபலமான காரணம் என்னென்னா, அவருடைய கணீர் குரல், அதாவது தெளிவான பேச்சு, தமிழர்கள் குறித்த அவருடைய உரைகள், இப்படியெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான, அதாவது அவர் ஒரு மீனவ பெண்மணி என்று அவரே சொல்லிக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் தோற்றம், யதார்த்தமாக ஒரு அரசியல்வாதி தோற்றம் கிடையாது, மேனாமினிக்கியாக மேக்கப் போட்டு வர மாதிரியாக போன்ற சில தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த ஒரு சாதாரண ஒரு மீனவ பெண் போலவே தோற்றமளிக்கக்கூடியவர் அந்த காளியம்மாள். ஸோ இதனாலே காளியம்மாள் பேர் ஒரு பரபரப்பாக எல்லார் மத்தியிலையும் பரவ ஆரம்பித்தது. காளியம்மாள் பயங்கர ரீச் ஆனாங்க. அது பேச்சும் அவருடைய தோற்றமும் அவருடைய நிலையும் அவருடைய இதெல்லாம் வந்தது. இப்படியெல்லாம் ஒரு சிலர் சீமான் ஒரு கட்சியில் வித்தியாசமாக, இப்போ அதாவது அதிமுக திமுக தாண்டிய அரசியலில் ஒரு காங்கிரஸ் தாண்டிய ஒரு வித்தியாசமான பார்வையும் ஒரு தோற்றமும் கொண்டவர்கள் ஒரு சிலர் அப்படியே வர்றாங்க. கட்சி வளருது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி வளர்றது, இந்த கட்சியோட ஸ்டார் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சு, அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கடந்த 10 வருடங்களில் அந்த கட்சியில் நிறையா பேர் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஒரு 40 வயதுக்குள்ளே, ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், 40 வயது 20 வயது கீழே உள்ளவர்களும் கூட, அதாவது பிற கட்சிகள், அதாவது காங்கிரஸ் அதிமுக திமுகவை கடந்து அந்த இளம் வாக்காளர்கள் அவருக்கு சேர ஆரம்பித்தார்கள் அப்படின்றதில் வந்த மாற்று கருத்தில். அது பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஒரு சொற்பமாக ஒரு 3%, 4% இருந்தால் கூட இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து வந்தார் சீமான். ஸோ இப்போ இங்கே சறுக்குது, எங்கே இடிக்குது, எங்கே சீமான் வளர்ந்தார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும், சீமான் எப்படி வளர்ந்தார். ஆனால் வளர்ச்சி அடைந்து ஒரு 7% வாக்குகளை வாங்கும்போது தனியாக நின்று இப்போது அந்த கட்சி வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது, அந்த கட்சி அழிந்து விடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீமானோடைய எப்படி சீமான் ஒரு ஸ்டார் லீடராக சீமானோடைய கட்சி என்டிகேக்கு ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறாரோ, அதே சீமான் எந்த வாயால் உயர்ந்தாரோ அதே வாயால் தற்போது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆடியோ வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஆடியோ வீடியோ கலாச்சாரமே எப்படி வந்தது, என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு துவக்க புள்ளியே யார் அப்படின்னா பிஜேபி தான். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த வார் ரூம் அப்படின்ற கான்செப்ட்டு, அதாவது கூட இருக்கவனே வீடியோ எடுத்து வைக்கிறது, ஆடியோ எடுத்து வைக்கிறது, பெண்களை வைத்து அவர்களுக்கு பிடிக்காத தலைவர்கள்ட்ட குலைந்து நெளிந்து பேச. ஏன்னா விஸ்வாமித்திரரே போய்
வந்து மேனகை போய் மயக்கியிருக்கா அப்படின்ற மாதிரியான இருக்கு இல்லையா. விஸ்வாமித்திர முனிவரே அந்த நிலைமை அப்படின்னா ஒரு தலைவராக இருக்கவன்ட்ட ஒரு 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 குலைந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி அவளை வந்து பேச வச்சு அதை கால் ரெக்கார்ட் பண்ணி அந்த தலைவன்னா பெரிய கட்சியே பிஜேபி டுபாக்கூர் கட்சி என்டிகேலாம் இன்னும் வளரவே இல்லை, செடியாக தான் இருக்கக்கூடிய கட்சியில் என்ன பண்ணுறதுன்னா அவர்களுடைய இப்போ இதில் வந்து அதில் என்டிகேயில் அந்த மாதிரி இல்லை, பிஜேபியிலேருந்து வருவோம். நம்ம பிஜேபியில் வந்து என்ன பண்ணுறோன்னா அவர்கள்ட்ட ரெக்கார்ட் பண்ணி அவனை ஒழிச்சு கட்டிடுறது. இது வந்து பிஜேபியோடைய கலாச்சாரம். தமிழ்நாடு பிஜேபியில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நோய் வந்து எங்கேயும் தொட்டுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிகேலையும் தொட்டுக்கிறது, நாம் தமிழர். இப்போ நாம் தமிழரில் மட்டும் ஏன் இவ்வளோ ஆடியோ வருது, சீமான் பேசின ஆடியோ வருது, சீமான் அவருடைய தம்பிகள் என்று நம்பக்கூடிய நபர்களே எப்படி இந்த ஆடியோலாம் வெளியிடுறாங்கன்னா அதுதான் அந்த முதிர்ச்சியற்ற அரசியல் கட்சி அப்படின்றது பிற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல் கட்சி மட்டும் இல்லாமல் ஒரு முதிர்ச்சியற்ற தலைவனாக சீமான் விளங்குவதால் தான் இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு சீமானுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது வந்து 2026 அவரை வந்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் இவ்வளோ சீட்டை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் 2026 கட்சி இருக்குமா, நாம் தமிழர் கட்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறிக்கு ஆளாயிருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சீமான் வந்து யதார்த்தமாக எதை பேச வேண்டும், தனியாக எதை பேச வேண்டும், பர்சனலாக என்ன பேச வேணும் அப்படின்ற வித்தியாசம் தெரியாத ஒரு நபராக ஒரு அரைவெட்டு அரசியல்வாதியாக தான் சீமான் இப்போ இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. காரணம் வந்தோன்னா எவன்ட்டையாவது என்னத்தையாவது ஒன்று பேசுகிறது, எவன்ட்டையாவது அசிங்கமாக பேசி விட்றது, அதாவது தனியாக மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ஓப்பனாக பேசிடுறது. அதை அவங்க அதாவது பேசுகிறது வேறு. இப்போ திமுகவில் உள்ள தலைவர்கள் பேசாத பேச்சுன்னு கிடையாது, அதிமுகவில் பேசாதனா எல்லாமே இதாக பேசுவாங்களா, இந்த காங்கிரஸில் பேச்சு எல்லா கட்சியிலையும் எல்லாமே இருக்கிறது தான். பர்சனல்ன்றது வேறு, அஃபிஷியல்ன்றது வேறு. ஆனால் சீமான் வந்து மைண்ட் வாய்ஸை சத்தமாக பேசுகிறத தம்பிகள் ரெக்கார்ட் பண்ணி இப்போ சீமானை மிரட்டக்கூடிய அழுக வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கவன் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் இருக்கவங்களாம் அரசியல் அவர் கட்சியில் பெருந்தலைவர்களாக காட்டி கொடுக்கக்கூடிய இளைஞர்களை டுபாக்கூர்களை சுற்றிலும் வைத்து கொண்டு அவர்கள்ட்ட மனக்குமுறலை வெளியிடுவதும் அவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி பொதுவெளியில் விட்டு சீமானை தொடர்ந்து ஒரு வடிவேலை போல் ஒரு காமெடியனாக, அரசியல் காமெடியனாக மாற்றி வருவது யார் அப்படின்னா அவர் கூட இருக்கவர்கள் தான். இவர் தம்பின்றார் இல்லையா, இவர்கள் தான். ஏன்னா இவர்கள் கொள்கைனா என்னன்னு தெரியாது, கொள்கை பிடிப்புனா என்னன்னு தெரியாது, தலைவன்னா என்னன்னு தெரியாது, தலைவனோட புரோட்டோகால்னால் என்னன்னு தெரியாது அப்படின்றது தெரியாமல் ஏதோ வந்தவன் போனவன்லாம் கட்சியில் சேர்த்து விட்டு பதவி வச்சுட்டு கூட்டம் வருது, விசில் அடிக்கிறான், கை தட்டுறான்றதுக்காக அவர்களெல்லாம் வைத்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் சீமான் இருக்கிறதோட விளைவு தான் இந்த வீடியோ, இந்த ஆடியோ மட்டும் கேட்டிருக்கேன். சொல்லுவேன், கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ ஒவ்வொன்னே வீடியோ போட்டு என்ன அடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு புகழ் சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி வேட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட வேணாவனே. இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அது சட்டப்படி என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவர் எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீ யாரு? நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு? உடனே அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் பூரா எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்கா, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் ஓடுறா அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுறேன். இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதேதான் ஜெயிச்சலனும். நம்மகிட்ட கேட்கறதே இல்லை. அவரா போட்டு இவ்வளவு வசூலாச்சு, இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு. அதாவது கட்சின்னா கட்சிக்கு தானே பேசணும். நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற, இந்த வீடியோவை யாருக்கு போடுற? நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. அவரோட பேசணும், அந்த என்கிட்ட பேசணும், நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு. கட்சினா கட்சியில நல்லது கேட்டதை பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னா அவன் சொல்றான், உங்க ஆள் கேட்கிறாரு, நீ தாய் மேலானே முயல் மேலானே வாங்கலாம், வாங்காத போய் நீ என்னத்துக்கு நீ இது பண்ற? நீ ஏழையான நீ எனக்கு தானே சொல்லணும். நீ வீடியோல போடுற, வீடியோல பேசுற, எல்லாத்தையும் எனக்கு சொல்ற, அவர் வந்து போராடணும். என்ன நீ எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா? நீனு அவ்வளவு பெரிய என்ன நீனு செருப்பு கட்டி அடிச்சு வச்சு விட அவனை நீ பாத்துக்கிட்டே இருக்கீங்க.
இந்த ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட்டை துரைமுருகன் என்பவரை கழுவி ஊற்றுறாரு. அப்போ எல்லாமே நீ பிற கட்சியில் திருட்டு கும்பல் இல்லையான்னு லஞ்சம் வாங்கலையான்லாம் கேட்காதீங்க. ஆரம்பித்து 3% இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட பிடிக்காத நிலையிலேயே இவர்கள் ஆளுக்கு 10 லட்சம் சுரண்டுறான், 20 லட்சம் சொல்கிறான். பணச்சண்டை இருக்குல்ல, சில்லறத்தனமான பணச்சண்டைகள், இவன் ஆட்டையை போட்டுருவான்ற நம்பகத்தன்மை தன்னுடைய கட்சியிலே தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னோட தம்பிகள் என்று சீமானால் புகழக்கூடியவர்களை ஆட்டையை போட்டுருவான், அவனை அடித்து துரத்திடுவேன், செருப்பால் அடித்து துரத்திடுவேன், அந்த நாயை மொத்தமாக அடித்து துரத்திடுவேன்ற அளவுக்கு சீமான் இப்படி பொதுவெளியில் பேசலை. அதாவது சீமான் என்கிற ஒரு கட்சி தலைவர் பேசுவதை யார்கிட்ட பேசுவார்? அவர் தொண்டர்கள்ட்டையோ இல்லை நெருக்கமாக இருக்கவன்ட்டையோ ஃப்ரெண்டுகிட்டையோ அந்த மாதிரி கட்சியில் ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்கள்ட்ட மூத்த தலைவர்னு கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ எவன்கிட்டயோ ஒருத்தன்ட்ட பேசுகிறாப்புல அந்த ரெக்கார்டை கூட காப்பாற்ற முடியாத ஒருத்தன் கட்சியில் இவ்வளோ தூரம் மதித்து சீமான் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விடுறாப்புல அப்படின்னா சீமானை எங்கே கொண்டு போய் எதில் கொண்டு சேர்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒருத்தன் கூட இல்லை ஃபோனில் பேசுகிறதுக்கோ, இல்லை உங்கள் கட்சியில் அடுத்த தலைவர் யார், அடுத்து நம்பகத்தன்மையான தலைவர் யார் இருக்கா? ஏதாவது 2-3 பேரை சொல்லுங்கள். யாருமே கிடையாது. நான் தான் கட்சி, நான் தான் தலைவன் எல்லோரும். அதாவது இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், அவர் தான் தலைவன் ஊர்வரம் பீத்திட்டா தர்றாரு, அவர் தான் தலைவன் எல்லோரும் அவரை விட வயதில் மூற்றவர்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னென்னா அதுதான் அரசியல் ராஜதந்திரம், அதுதான் அரசியல். நீ வாரிசு அரசியல், மண்ணாங்கட்டி அரசியல்னு போட்டு ஊர் பூரா எழுத்துக்கிட்டு திட்டுறீங்கல்ல. ஸோ அதெல்லாம் அரசியல் கிடையாது. இந்த உங்கள் கட்சியில் ஒரு 4 பேர் இல்லையே, 4 பேர் ஒரு ரகசியத்தை காப்பவன், ஒரு தலைவருக்கு நம்பிக்கையானவன் யார் இருக்கான்னா அவன் மனைவியை தவிர வேறு யாரும் நம்பிக்கையானவர்கள் இருப்பாங்களான்ற சந்தேகம் இருக்குது. அப்போ நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த காளியம்மாள் போன்றவர்கள் கட்சியில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் பிரிவோட தலைவியாக இருக்கக்கூடியது ஒரு கொசுறு மசுருன்னு ஃபோனில் பேசினா அப்புறம் என்னத்தை கட்சி வளரும், எப்படி இது இருக்கும்? ஏற்கனவே பொய் சொல்லி ஆமக்கறி சாப்பிட்டேன், அதை பூனைக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு மாபெரும் தலைவனை தமிழினத்தை தலைவராக உலக தமிழர்களால் கருதப்படும் பிரபாகரனை பற்றி அவர் சமைச்சு போட்டார், இதை போட்டார்னு சொல்லி பொய் கேவலமாக பேசி எதையோ பில்டப் கொடுக்குறேன்ற பேரில் சீமான் 2 விஷயத்தை கட் பண்ணால் ஓரளவுக்கு அரசியல் நினைக்கலாம். என்னென்னா இந்த பில்டப் பீலாக விடுறது, இந்த பில்டப் பீலாக விடுறதுக்காக பொய் மூட்டைகளை அவுத்து விடுறது, பொய் பரட்டு பித்தலாட்டங்களை பண்ணுவதை நிறுத்தினாலே சீமான் கட்சி தானாக 0.5% 1%ன்னு உயரும். சரியா? அதை விட்டுட்டு இந்த பொய் சொல்லி எக்ஸ்போஸ் ஆன சீமான் இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக அரசியல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கான், 7%க்கு மேலே வந்துச்சு. இனியாவது சீமான் வாயை அடக்க வேண்டும். யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றது இருக்கணும். நம்பிக்கையான ஆளை கூட வச்சுக்கணும். ஆனால் மண்டையில் மசாலா உள்ளவனை கூட வச்சுக்கணும். சரியா? அரசியல் தெரிஞ்சவனை கூட வச்சுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் எவனே போனால் அனாமத்து அதில் இருக்கான் சோசியல் மீடியாவில் பில்டப் கொடுக்குறான்னு சொல்லி சேர்த்தா இன்னி சீமானை மெண்டல் பிடிக்க வச்சு கொண்டு போய் தெருவில் தள்ளி விட்டு கட்சியும் ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க. வசூல் பண்ண வரைக்கும் வச்சுக்கிட்டு சீமான் ஒரு ரிட்டையர்ட் லைஃப் வாழ வேண்டியதான். இனி போய் சீமான் எந்த கட்சியிலையும் சேர முடியாது. சீமான் ஒழுங்காக கட்சி நடத்தணும் அப்படின்னா சீமான் முதல்ல தெளிவாக இருக்கணும். சீமான் கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி அவர் நம்பகத்தன்மையானவன், அரசியல் தெரிஞ்சவன், முதல்ல நம்பகத்தன்மையானவன் வேணும், அரசியல் தெரிஞ்சவன் வேணும். சரியா? தலைவனை மதிக்கக்கூடியவன். இந்த 3 பேரை தான் அவர் கட்சியில் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு டுபாக்கூர்களையாக கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏன்னா அவன் இதை பண்ணிட்டான்னா யாராவதுங்க இப்போ நீங்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துங்க, இல்லை யார் காங்கிரஸோட செல்வ பிறந்தை எடுத்துங்க. இப்போ ஃபோனில் பேசாமல் இருக்காங்க கட்சிக்காரங்கிட்ட. இதெல்லாம் சரி. இப்போ ஒரு கட்சி தலைவர் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒருத்தன் ஃபோனை போட்டு அசிங்கமாக வைகிற ஆடியோ யூடியூப்பில் ஃபுல்லாக இருக்குது. சீமான வைகிறான். சரியா? இன்னொருத்தன் எங்கேயோ ஃபோனை போட்டு அசிங்கமாக என்னென்னத்தையோ பேசுகிறான். இதெல்லாம் இந்த ஆடியோக்கெல்லாம் வைரல் ஆகுது. இது கூட நீங்கள் எதிர்கட்சிகள் உங்களுக்கு பிடிக்காத கட்சிகளோட சதின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களே இப்படி பேசின ஆடியோ வெளியாக இருக்க மிஸ்டர் சீமான், நீங்களே உங்கள் கட்சிக்காரன்ட்ட பேசின ஆடியோ 3வது நம்பருக்கு எப்படி போகுது அப்படின்றத அப்போ ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கணும், இல்லை உங்களுக்கு எதிராக பேசினவன் கொடுத்துருக்கணும் லைனில் இருந்தவன். அப்படி இருக்கிறவர்களை கட்சியில் முக்கிய பதவியில் வச்சுட்டு எப்படி நீங்கள் கட்சியை வளர்த்துருவீங்க? நீங்கள் எப்படி எங்கே கொண்டு போய் ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க முடியும்? ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க முடியாது. கட்சி காலி. 2026 உங்கள் கட்சி இருந்தால் பெருசு, உங்களுக்கு வேட்பாளர் இருந்தால் பெருசு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ எனவே சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இருக்குமா, 2026 அது பூங்கா போயிடுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மையார் யார் இப்போ இருக்காங்களே காளியம்மாள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அவர் ஒரு ட்ரஸ்ட் வைத்து நடத்தி கொண்டிருந்தவர். மீனவ பெண்களுக்காக போராடி தான் அதுக்கப்புறம் இவருடைய பேச்சு பிடித்து தான் சீமான் தன்னுடைய கட்சிக்கு
வர சொல்லி சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் அவர் பெரிய புகழடைகிறார், உலகம் முழுவதும் புகழடைகிறார் தமிழர்கள் மத்தியில் அப்படின்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் அவர் வந்து அரசியலில் ஜெயிச்சிட்டாரான்னா இல்லை. அவரால் ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு கவுன்சிலர் இருந்து கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலையில் தான் காளியம்மாள் இருக்கார். அரசியல் பிரபலமாக இருக்கார் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய 1-2 பேரையும் கழிச்சு கட்டி சீமான் மாசரு இது கொசுருன்னு பேசினா இப்போ காளியம்மாளோட நிலை என்னென்னா 2026 நிச்சயமாக அவர் அதிமுகவோட போய் சேர்ந்து அதிமுக சீட்டில் அவர் ஜெயிப்பதற்கான வேலைகளை இப்போதே துவங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சீமான் முதல்ல கூட இருக்க கொசுரையும் மசுரையும் துரத்தி விட்டாதான் சீமான் உருப்பட முடியும். இல்லைன்னா சீமானை கொண்டு குழியில் தள்ளி விட்டுட்டு எல்லாம் அப்படியே ஜம்ப் அடித்து போயிடுவான். சீமானோட அரசியல் வாழ்க்கை 2026 முடிஞ்சிடும் அப்படின்றது நமக்கு வந்த தகவல், நமக்கு பார்த்தது, நம்ம கேள்விப்பட்ட வரையான தகவலை நாம் இந்த இதில் பதிவு செய்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.